ஆமாங்க. அப்போ பார்க்கும்போது சின்ன வயசு, இப்போ பார்க்கும்போது அப்படியே புதுசாக ஏதோ இப்போ வந்து ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கு. நான் எங்கள் கோவாவில் கேப்டன் ஹோட்டலே வச்சுருக்கேன். நான் 6 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த படம் பார்க்கறதுக்கே இங்கே வந்தோம். நான் அப்படியே கனெக்ட் ஆகுது, அப்படியே கனெக்ட், ஒன்றுமே மாறல, அப்படியே இருக்கு. இப்போ பேசியிருந்தா கண்டிப்பாக சென்சாரில் ஃபுல்லாக கட் பண்ணியிருப்பாங்க. 1 மணி நேரம் படமாக தான் இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அவரோட இது வரும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ போட்ட மாதிரி இருக்கு. இப்போ டிஜிட்டலாக பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புலன் விசாரில் பண்ணலாம், அப்புறம் செந்துர பாண்டி பண்ணலாம், உழவன் மகன் பண்ணலாம். ஆமாம், இன்னும் கண்டிப்பாக அதேமாதிரி இன்னும் அடுத்தடுத்து வரேன்னு நினைக்கிறேன். எல்லா தேட்டருமே ஃபுல்லாக இருக்கு. இவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா தேட்டருமே ஃபுல்லாக இருக்குது. காசிலெல்லாம் இன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் போகலான்னு இருக்குது. அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. காசியில் ஃபுல்லு, போரமாலில் ஃபுல்லு, எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ மதிய ஷோவை இதுலேயே வந்து ஸ்க்ரீன் 2ல் போட்டிருக்காங்க, அதுவே ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது இந்த மாதிரி டிடிஎஸ்ஸு டால்ஃபி இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த மியூசிக்கு, இளையராஜா மியூசிக்கு அப்பயும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை விட டாப்பாக இருந்தது மியூசிக்கு. அந்த 2 பாடல்கள், அதே மாதிரி விஜயகாந்த் சாரோடைய வசனங்கள். அவர் இன்னைக்கு உயிரோட இல்லாட்டாலும் கூட உயிரோட பார்த்த ஃபீல் எஃபெக்ட் எங்களுக்கு இருந்துச்சு படம் பார்க்கும்போது. கண்டிப்பாக செட் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி தேட்டரில் விசில் பறந்துச்சு, கைதட்டல் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு தமிழ் வசனங்கள், தமிழ் வார்த்தைகள் அவ்வளவு தெளிவாக உச்சரிப்பாக செமையாக பண்ணியிருந்தார் அன்னைக்கு பண்ண விஜயகாந்த். இன்றைக்கி அதை மக்கள் ஏற்றுக்குருவாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மாதிரி மன்சூர் அலியோட நடிப்பு அன்னைக்கு எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் அந்த வசனங்கள் கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இன்றைக்கி புஷ்பா 1, புஷ்பா 2 எடுக்கிற காரணம் இந்த படம் தான் காரணம். கேப்டன் பரவாயில்ல இல்லைன்னா அந்த இன்னைக்கு டிஜிட்டல் அவங்க எவ்வளோ பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு அந்த கஷ்டப்பட்டு அந்த கேமரா தூக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நவீன நுட்பத்தில் எவ்வளோ வளர்ந்துட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மலைக்குள்ள, காட்டுக்குள்ள, குதிரை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அது ஆர்கே செல்வமணி சாருக்கு மிக மிக பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கணும். கஷ்டப்பட்டு நல்லா எடுத்திருக்காங்க. அடுத்து பண்ணால் புலன் விசாரணை பண்ணலாம், வல்லரசு, அதே மாதிரி வாஞ்சிநாதன் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் இந்த இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு, அரசியல் ட்ரெண்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். செமைய வசனங்கள்லாம் கேட்க கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷத்தில் இந்த மாதிரி வசனங்கள் தெரிக்க விட்டு படம் பார்க்கல. நான் செமையாக இருந்துச்சு வசனம்லாம். தமிழ் உச்சரிப்பு, அந்த நடை, உடை, பாவனை நல்லா பண்ணியிருந்தாரு. அப்படியே உயிரோட பார்த்த மாதிரி தான் இன்னும் நினைக்கிறான். அவர் இன்னும் இறக்கலை, உயிரோடு இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறான். அவ்வளோ ஒரு எஃபெக்டாக நடிச்சிருந்தார். நல்லா இருந்தது படம். இன்னும் ரீரிலீஸ் அவர் படங்கள் நிறையா நீங்கள் பண்ணணும். பாசமுள்ள பாண்டியரும் சரி, ஆட்டமா தேரோட்டமா, சுவர்ணலதா மேடம் இப்போ உயிரோடு இல்லை. அந்த வாய்ஸ்லாம் அப்படியே செமையாக இருந்தது. ரம்யா கிருஷ்ணனுடைய அந்த டான்ஸு செமையாக இருந்துச்சு. இளையராஜா சாரோட மியூசிக்கில் அந்த ஆட்டமா தேரோட்டமாவில் வர அந்த புல்லோட்டு மியூசிக், புல்லாங்குழல் அப்படியே அன்னைக்கு பண்ண விட இந்த டால்ஃபி எஃபெக்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியாக இருந்துச்சு. பாசமுள்ள பாண்டியரை படத்தில் கூட அந்த பாட்டில் கூட அந்த அடி அது ஒரு குத்து சாங் மாதிரியே இருக்கும், திருவிழா பாடல் மாதிரி இருக்கும். அன்னைக்கு இருந்த எஃபெக்டை விட இதில் கேட்கல இன்னும் எஃபெக்டாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்ல வசனங்கள், மன்சூர் அலியான் சாரோட நடிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா டால்பி சவுண்டு, 2வது டிஜிட்டலில் பார்க்குற அந்த எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு சார், பயங்கரமாக இருந்துச்சு. சின்ன வயசில் பார்க்கும்போது டிவியில் பார்த்தோம், ஸோ அது வேறு ஃபீலு. இப்போ அதை தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த படம் தேட்டரில் பார்த்தது. அது பார்க்கும்போது தெரியுது டிஜிட்டலே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் இனோவேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது, மாடிஃபை பண்ணியிருக்கிறது.
ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ எடுக்கிற படம் மாதிரி தான் இருக்கு. கிளாரிட்டி எல்லாமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஐயோ அப்பா, அந்த வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டா இருக்கு சார். ஸ்வர்ணலதா மேமோட வாய்ஸா இருக்கட்டும் பயங்கரமா இருக்கு. ஒரு இப்போ பாருங்க, அந்த சாங் திரும்ப ட்ரெண்ட் ஆக தான் போகுது. அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ண சாங். டான்ஸா இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணன் மேமோடைய அந்த கிரேஸ்ஃபுல்லான டான்ஸா இருக்கட்டும், அண்ட் சூப்பரா இருந்துச்சு சார். சார் இது பண்ணலாம் சார். அப்புறம் புலன் விசாரணை பண்ணலாம் சார். ரமணா பண்ண சொல்லுங்க சார். ரமணாவை எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு தியேட்டர்ல. அந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் வச்சு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரியான நிறைய படம் எடுத்திருக்காரு சார். அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் சார். எல்லாருக்கும் கொஞ்சம் நியூஸ் போய் அந்த ஒரு தத்துவம் போய் சேரும், கருத்துக்கள் போய் சேரும், அதனால பார்ப்பாங்க சார். அதனால அது பண்ணலாம் சார். ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வெறி ஆயிடுச்சு சார். தலைவா இல்லையான்ற ஒரு நிஜமான உயிரோட எழுந்துச்சு வராரு. அவர்கிட்ட நம்ம பேசணுன்ற மாதிரி தான் சார் இருக்கும். அதுக்கப்புறம் 3 மணி நேரம் படம் போகும்போது நம்ம மைண்ட் டைவர்ட் ஆனதுனால நம்மளால எமோஷன்ஸ் நமக்கு கம்மியாயிடுச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இப்பதான் திரும்பவும் ஃபீல் பண்றோம் சார், மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி. தேங்க்யூ சார். படம் பார்த்துருக்கீங்க, கேடிவில அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீலிங்லாம் நான் பார்த்தது இல்லை ப்ரோ. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே அந்த ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது. அவரோட டான்ஸுன்ற அவரோட ஆக்ஷனு, அவரோட அவுட்ஃபிட்டு, அவரோட அந்த ஒரு மாதிரி இந்த பரட்டி இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து ஃபிலிம்ல எடுத்தாங்க 35mm. இப்போ வந்து தியேட்டர்ல வந்து எடுத்துட்டாங்க. எப்படி வர்க் பண்ணிருக்காங்க? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ பழைய படம் பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகல. எல்லாமே அவரோட ஃபேஸ்னா அவ்வளோ அழகா தெரிஞ்சது. இப்போ நம்மளே கூட ஒரு படத்தை யூடியூப்ல பார்க்கும்போது அது கொஞ்சம் இதுவான மாதிரி தெரியும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. டிஜிட்டலைஸா வந்து சாங்ஸ் டால்பி ஆர்கெஸ்ட்ரா ரெடி பண்ணிருக்காங்க. வாசமுள்ள சாங் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி வைப்? எனக்கு பயங்கரமா இருந்தது. அது வந்து நம்ம பஸ்ல அந்த ஊர் திருவிழாலெல்லாம் கேட்டிருப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல பாட்டு பார்க்கும்போது செம்மையா இருந்தது. சான்ஸ் இல்ல. இவங்க ஆக்சுவலி ரொம்ப நாளா வந்து வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வந்து என்னடா இங்க வெளியில கூட்டிட்டு போலாம் யோசிக்கும் போது, கேப்டன் பிரபாகரன் நீ பார்த்தது இல்ல, அந்த படத்தை வந்து பாரு, அதுக்கப்புறமா நீ அதை செம்மையா வைப் பண்ணுவ. இவங்க கேப்டன் பிரபாகரன் பத்தி எதுவும் தெரியாது. அந்த படத்தை வந்து காமிச்சா இவங்க செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து கேப்டன் சார் வந்து நம்ம கூட இல்ல, அவர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு? ப்ரோ இருந்திருக்கலாம் தான். இந்த காலகட்டத்துக்கு இப்போ வந்து விஜயும் வராரு, இவரும் இருந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது சூப்பரா இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நானும் இல்லை, எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். அப்பத்தி டயலாக் வந்து இப்பத்தி ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி கரெக்ட்டா செட் ஆகும். கவனிச்சு எல்லாமே இந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ்லாம் ஐயோ ராபிட் ஃபயர் மாதிரி சும்மா எல்லா சீன்லையுமே அவரோட சீன் எல்லாமே பயங்கரமா கொடுத்துருந்தாரு. அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு கொடுத்துருந்தாரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து ரீ ரிலீஸ் பண்ணலாம் விஜயகாந்த் சார் படம், என்ன மாதிரி படம் பண்ணலாம்? எனக்கு வந்து அடுத்து ரமணா ரிலீஸ் பண்ணணும். இப்போ என்ன கேப்டன் பிரபாகரன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இப்போ அடுத்து ரமணா ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அதுவும் கிளைமேக்ஸ் சீன் வேற லெவலா இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் சீனும். ஸோ அடுத்து ரமணா ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு எந்த படம் போட்டாலும் ஓகே தான் ப்ரோ. கேப்டன் பார்த்தா போதும் ஸ்க்ரீன்ல.